ஆதர, ஏங்க, என்னாச்சுங்க? நீங்க ஏங்க அழறீங்க? ப்ளீஸ் ஆதர, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு ஆதர. என்ன மன்னிச்சிரு ஆதர. நான் ஆசைப்பட்ட கனவு வீடு எனக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற டென்ஷன்ல அதை எப்படியாவது வாங்கியே தீரணுங்கிற வெறியில லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை பில்டருக்கு கொடுத்துடணும்னு தப்பா முடிவெடுத்துட்டேன் ஆதர. பெரிய தப்பு பண்ண துணிஞ்சிட்டேன் ஆதர. சாரி ஆதர. நல்ல வேளை ஆதர, நீ மட்டும் அந்த டைம்ல கரெக்டா போன் பண்ணி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லேனா நான் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சமா பணத்தை வாங்கியிருப்பேன். என்னோட இந்த கை பூரா கரையாயிருக்கும். என்னோட நேர்மையை நான் இழந்திருப்பேன். என்ன பாக்குறதுக்கு எனக்கே பிடிக்காம போயிருக்கும் ஆதர. என் வாழ்க்கையை நானே கேவலப்படுத்திருப்பேன் ஆதர. போன்ல நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறு ஆக்கிருச்சு. லஞ்சம் வாங்கி அந்த வீட்டை வாங்கினா நீ எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னதை கேட்டதும் எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு ஆதர. நான் இல்லாம அந்த கனவு வீட்டுல உங்களால வாழ முடியுமான்னு நீ கேட்டப்போ என் மூச்சே நின்னு போச்சு ஆதர. ஆதர, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது ஆதர. என்னங்க? நான் ஆசைப்பட்ட வீட்டுல வாழ்றதை விட நான் ஆதரையோட மனசுல வாழ்றதா முக்கியம்னு தீர்மானமா சொல்லிட்டேன். எனக்கு அந்த வீட்டை விட நீதான் பெருசா ஆதர. என்ன ஆதர, என்ன ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆடார? நீங்க உங்க கனவு வீட்டு மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த வீட்டையே நீங்க எனக்காக வேண்டான்னு ஒதுக்கி இருக்கீங்கன்னா நீங்க என்ன வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசமும் உங்களுக்கு நான் சொல்ற நன்றியும் தான் இப்ப என் கண்ணுல இருந்து கண்ணீரா வழியுது. என்ன அழ வச்சிட்டு இருக்குங்க. ஆதர, அழாத ஆதர, அழாத அழாத. உனக்கு தூக்கணாங்குருவி கதை தெரியும்ல? அது தனக்கான கூட்ட தானே அழகா கட்டிக்கும்னு நீ பாத்திருக்கேல்ல? ஆனா மனுஷனா பிறந்த நாம தான் சொந்தமா ஒரு வீட்டை கட்ட யார் யாரையோ நம்பி வாழ்க்கை பூரா போராட வேண்டியதா இருக்கு. உன்னை நான் இழக்க கூடாதுங்கிறதுக்காக என்னோட கனவு வீட்டை நானே களைச்சு போட்டுட்டேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு இழப்பு தான். இந்த இழப்போட வலியும் வேதனையும் காலம் பூரா எனக்கு இல்லாம போகாது. ஏங்க, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? உங்க கனவை நீங்க இழக்கலங்க, அதை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். நிச்சயமா நேர்மையா சம்பாதிச்சு நீங்க ஒரு வீட்டை வாங்கி உங்க கனவை நிறைவேற்றுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. காலம் இருக்குங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி தான் பணத்தை கொண்டு போய் அந்த பிரபு ரூம்ல வச்சாச்சேன்னு. அப்புறம் என்னென்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? விஜிலன்ஸ்ல இருக்கிற உங்க பங்காளிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லுங்கண்ணே. சொல்லுடா பூபதி. ரகு, நம்ம பாப்பாவோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ண அந்த மெக்கானிக் பயலையும் அந்த குடும்பத்தையும் பழி வாங்குற பிளான பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல? ஆமா, அந்த பிரபுவோட ஆபீஸ் ரூம்ல பணத்தை வச்சாச்சா? வச்சாச்சு ரகு. ஓகே, நான் இம்மிடியேட்டா என் டீமோட கிளம்பி நான் அங்க வரேன். ஓகே ரகு. அண்ணே, நம்ம பாப்பா வந்துருச்சு.
வா பாப்பா. அண்ணே, ஆதிரை வந்தாளா? ஆமாம் பாப்பா, உள்ளதான் போயிருக்கா. அப்படின்னா அவளை என் கால விழ வைக்கிறதுக்கு நாம போட்ட பிளான் எல்லாம் அவ்வளவுதானா? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதா? பாப்பா, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உனக்கு அந்த ஆதிரையை பத்தி சரியா தெரியாதுன்னு. அவ ஏதாவது பண்ணி பிரபுவ காப்பாத்துவா. இல்ல பாப்பா, அது நடக்காது. ஆதிரியால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட பிரபுவை காப்பாத்த முடியாது. பிரபு ரூம்ல பணத்தை வச்சாச்சு. விஜிலன்ஸ்ல இருக்கிற நம்ம ரகுவுக்கும் போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. அவனும் அவன் டீமும் கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிரபு அரெஸ்ட் ஆகி ஒரு குற்றவாளியாக போறான். அதை தடுக்க முடியாம அப்படியே ஆதிரி அப்படியே கதறி அழ போறான். அந்த கண்கொள்ளா காட்சிய நம்ம 2 பேரும் பார்த்து ரசிக்க போறோம் பாப்பா. பாப்பா, பில்டரும் வந்துட்டாரு. அந்த பிரபுக்கு செக் வைக்க எல்லா பக்கமும் ஆளுங்களை பக்காவா செட் பண்ணியாச்சு. இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது பாப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த பார், நான் செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சுட்டேன். நீ உள்ள போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஆ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பிரபு சாரை பார்க்கணும். இந்த ஆளை இப்போ உள்ள விடலாமா வேணாமான்னு தெரியலையே. சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சார்ட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். உள்ள வரலாமா? பரவாயில்ல, வா சாமி. என்ன சாமி? பில்டர் வந்திருக்காரு. என்ன பண்ண, உள்ள அனுப்பட்டுமா வேண்டாமா?